நம்ம புதிய வாக்காளர் அட்டை அதாவது ஃபார்ம் 6 அப்படி எப்படி ஃபில் பண்ணுறங்கிறத பார்த்துருவோம். முதல்ல ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சட்டமன்றம் பல்லடம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு நேம் கேட்கும். இங்கிலீஷில் தமிழில் ரெண்டுமே கேட்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து குணசேகரன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிறோம். டைப் பண்ணி முடிஞ்சோம்னா அது தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வரும். சப்போஸ் அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து வந்து ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் ஸ்கேன் பண்ணி அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த இது ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பண்ண உடனே நம்மளுக்கு அது ஃபேச் ஆகி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் இல்லை என்ன ரிலேட்டிவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணிட்டு அவங்க நேம் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் நேம் இல்லைன்னா ஒய்ஃப் நேம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் தமிழில் அதே மாதிரி 2 டைமும் டைப் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம மொபைல் நம்பர் கையில் வச்சுருந்தாங்கன்னா அவங்க நம்பர் போட்டு விடலாம். சப்போஸ் கையில் இல்லை அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் நம்பர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் நம்பர் போட்டு விட்டு அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு நம்ம கையில் இருந்தால் மட்டுமே பண்ண முடியும். ஃபைனல் நம்ம கடைசியில் வந்து ஓடிபி வரும். அதனால் அந்த நம்பர் கையில் வச்சுட்டு பண்ணது நல்லது. அடுத்து வந்து ஆதார் நம்பர் கேட்கும். நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிற 12 டிஜிட் ஆதார் நம்பரை இதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டோம்னா இன்னொரு வாக்காளர் அட்டை வாங்க முடியாது. நம்மளுக்கு ஒரு ஆதாருக்கு ஒரு வாக்காளர் அட்டை தான் கொடுப்பாங்க. ஆதார் நம்பர் கரெக்டாக பட்டனை மட்டும் எடுத்துக்கும். அடுத்து வந்து ஜெண்டர், அதாவது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத 3ஆம் பாலினம் தவிரனா நம்ம என்ன கேட்டகரியோ அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுக்கு என்ன வருஷம், மந்த்து, அடுத்து டேட்டு. அடுத்து வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் வந்து முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் நம்மளுக்கு அப்லோட் பண்ண இருக்கும். ஃபஸ்ட்டு டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மெயின் ஆதார் வந்து வச்சுருப்போம். அதனால் ஆதார் கார்டு போட்டு விட்டுலாம். ஆதார் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் மாற்று டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் போட்டு நம்ம ஆதார் வந்து நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது அட்ரஸ். ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்ம டோர் நம்பர் கொடுத்துக்கிறோம். அடுத்து ஸ்ட்ரீட் நேம் அல்லது ஏரியா நேம் இதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். 3வது வந்து எந்த வில்லேஜ் அல்லது பஞ்சாயத்து இதை டைப் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணணும், தமிழ்லேயும் டைப் பண்ணணும். 2 இடத்துலையுமே நம்மளுக்கு ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சப்போஸ் தவறான இருக்கும் பட்சத்தில் திருத்திக்கணும். 3வது வந்து போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கூட நம்மளுக்கு நியரஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கணும். அடுத்து வந்து 4வது வந்து பின்கோடு கேட்கும். எந்த பின்கோடு கொடுத்துட்டு எந்த மண்டல் அப்படிங்கிறது, அதை பல்லடம்னா பல்லடம், அவினாசின்னா அவினாசி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எல்லா ஸ்பெல்லிங்கையும் வந்து நமக்கு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அது தமிழுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு நம்ம டாக்குமெண்ட் ஆஃப் ரெசிடென்சி, அதாவது இருப்பிடத்துக்கு என்ன சான்றிதழோ, கேஸ் பில்லோ, ரேஷன் கார்டு நம்ம லிஸ்ட்டில் கொடுத்துருப்போம். அந்த டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு அது எதே நமக்கு வச்சுருக்கோமோ அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆதார் இருந்தால் ஆதாருமே எல்லாத்துக்குமே போட்டு விடலாம். அது சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆதார் அப்லோடு பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு போயிட்டு அடுத்து வந்து டிசேபிலிட்டி, அதாவது ஊனமுற்றோருக்கான தனி கேட்டகரி. இதில் அவங்க ஊனமுற்றோர் இருந்தால் அதை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லை நெக்ஸ்ட்டு போயிட்டு அடுத்து வந்து ரிலேட்டிவிட்டி, அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு வார்டில் இருக்கோம்னா அவங்க வார்டிலே நம்மளுக்கு அந்த ஓட்டர் ஐடி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பேர், அவங்களுடைய நம்ம ரிலேட்டிவிட்டி, அதாவது அப்ளிகேஷனை வந்து அப்பாவோ அம்மாவோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கிட்டு
அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கணும். பண்ணிட்டோம்னா நம்ம 8வது வார்டு இல்லை 9வது வார்டில் தான் நம்மளுக்கு ஓட்டு வேணுங்கிறத நம்ம சாய்ஸ் பண்ணி நம்மளே அந்த சேம் வார்டுக்கு வந்து நம்ம ஓட்டர் ஐடியை வாங்கிக்கலாம். அதுக்காக வந்து இந்த கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இதில் வேண்டாம் நம்மளுக்கு எது வந்தாலும் பிரச்சனை அப்படின்னா அடுத்து நம்ம போய்க்கலாம். அடுத்து டிக்ளரேஷன் கேட்கும். நம்ம எந்த வில்லேஜ் அல்லது திருப்பூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்லேருந்து கொடுக்குறோம், எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவில் வந்து நம்ம எத்தனை வருஷமாக அப்படி இருக்குங்கிறத கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு பிளேஸ் எந்த ஏரியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக கொடுத்தா போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு போனோடனே நம்மளுக்கு ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா வந்து டைப் பண்ண சொல்லுவோம். கரெக்டான டைப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு சென்ட் ஓடிபி கேட்கும். கொடுத்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு நம்மளுக்கு ஓடிபி போகும். அந்த நம்பரை கையில் வச்சுருக்கணும். நம்ம மேலே கொடுத்தோம் இல்லைங்களா அந்த நம்பர். ஓடிபி வர்றதுக்கு சில டைம் லேட் ஆகுதுன்னா வெயிட் பண்ணணும். சப்போஸ் வந்து லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு திருப்பி வந்து 2 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் அடுத்த ஓடிபி ரீசெண்ட் பண்ண முடியும். சில டைமில் ஓடிபி லேட்டாக வர 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட லேட் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா முதல்லேருந்து நம்ம டைப் பண்ண வேண்டியது வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியது வந்துடும். அதனால் வெயிட் பண்ணிவிட்டு ஓடிபி வந்தோடனே போடுங்க. இல்லைன்னா ரீசெண்ட் ஓடிபி பண்ணிக்கங்க. அதுக்கும் 2 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஓடிபி வந்துருச்சு. டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கும். சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நம்ம டைப் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. தப்பாக இருந்தால் நம்ம எடிட் கொடுத்து அது பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருந்தாலும் எஸ் கொடுத்து நம்மளுக்கு எஸ் டிஜிட்டில் ஒரு நம்பர் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். அதை காப்பி பண்ணி வச்சுக்க வேண்டியது. வச்சிட்டோம்னா நம்ம அதை ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணி வச்சு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம்.